நாட்டின் வளர்ச்சியில் விவசாய தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேளாண் தொழிலை மேம்படுத்தி நாட்டில் உணவு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதில் பிரதம மந்திரியின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மத்திய அரசின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியின் 19வது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி நிகழ்ச்சி மற்றும் உழவர் திருவிழா ஆகியவை நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது. நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக இதில் கலந்து கொண்டார். நாமக்கல், சேந்தமங்கலம், கொல்லிமலை, மோகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி 19வது கிசான் நிதி தவணையை வெளியிட்டதை காணொலி காட்சி வாயிலாக பார்வையிட்டனர். மேலும் உழவர் திருவிழாவின் ஒரு பகுதியாக இங்கு வேளாண்மை கண்காட்சியும் நடைபெற்றது. இதனை பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் விவசாயிகள் பார்வையிட்டனர். வேளாண் தொழிலுக்கு உறுதுணை புரியும் இயற்கை உயிர் உரங்கள், மண்புழு உர வடிநீர், விதை மற்றும் கீரை வகைகள், இயற்கை முறை விவசாயம் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன், மத்திய மாநில அரசுகள் விவசாயத்துறைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதை விவசாய பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு சிறப்பான செயல் திட்டங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய விவசாயத்திற்காக, விவசாய மக்களுக்காக மிகச்சிறப்பான திட்டங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இங்கே இருக்கின்ற விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மத்திய அரசு மிகச்சிறப்பான ஒரு விவசாய போக்கை கடைபிடித்திருக்கின்றது. தொடர்ந்து கொல்லிமலையைச் சேர்ந்த விவசாயிகள் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்றும் உழவர் திருவிழாவில் கலந்து கொண்டு பயனடைந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். என் பேர் பிருந்தா, நான் கொல்லிமலையிலேருந்து வரோம். இங்கே பிரதமர் நரேந்திர மோடி வருஷம் நிதி உதவி 6000 ரூபாய் தராரு. அது மூலயமா நாங்கள் வயலுக்கு வரோம், வேலையாட்களுக்கு கூலி, இந்த மாதிரி நாங்கள் அது பெற்று பயனுள்ளதாக இருக்குது. என் பேர் சுசீலாங்க. கொல்லிமலையிலேருந்து நாங்கள் வரோம். உழவர் திருவிழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா மோடி நிறையா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு உரம், எருவு, உரம், இந்த மாதிரி கோழி தீவனம், மாட்டுக்கு தேவையானது, மற்ற விவசாயிகளுக்கு தேவையானதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. வருஷம் 6000 ரூபாய் அமௌண்ட்டு தராங்க. மலைக்கு நாங்கள் மிளகு, காப்பி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கோம். எங்களுக்கு லோன் இந்த மாதிரி எல்லாமே தராங்க. என் பேர் சங்கீதா, ஆலத்தூர் கிராமம், கொல்லிமலை. இங்கே விவசாயத்தை பற்றி சொன்னாங்க. அதில் 6000 ரூபாய் நிதி உதவி பற்றியும் டிவி போட்டு காமிச்சாங்க. அதவும் நாங்கள் கேட்டோம். நாங்களும் அது மூலியமாக பயன்பெறுறோம். வேளாண் தொழிலை மேம்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டம் மற்றும் உழவர் திருவிழா அமைந்திருக்கிறது. ஆகாஷ்வாணி, டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் S. கண்ணன்.